video is sponsored by BuyMote, the e-shopping app available on the Play Store and App Store. Click the link in the description to download and start shopping today. பிரியமானவர்களே, தேவ மனுஷனாகிய மோசேயின் ஜெபம் சங்கீத புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 90ஆம் சங்கீதத்தின் கடைசி பகுதியில் மோசே, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று உள்ளம் உருகி ஜெபிக்கிறார். நீங்கள் பிள்ளைகளுக்கு பிரியமானதை வாங்கிக் கொடுக்க விரும்புகிறீர்கள். கணவனுக்கு பிரியமான சமையல் எது என்பது மனைவிக்கு தெரியும். மனைவியை பிரியப்படுத்த எந்த சேலையை வாங்கி கொடுக்கலாம் என்பது கணவனுக்கு தெரியும். உலக வாழ்க்கையே ஒருவரையொருவர் பிரியப்படுத்தி வாழ்வதுதான். ஆனால் உங்களுக்காக ஜீவனை தந்த தேவனை பிரியப்படுத்தவும் அவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ளவும் ஏற்ற வகையில் உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறீர்களா? அநேக வேளைகளில் மனுஷரை பிரியப்படுத்தி கர்த்தரை துக்கப்படுத்தி இருக்கிறீர்கள் அல்லவா? நண்பர்களை பிரியப்படுத்த எண்ணி அவர்களோடு உலக பிரகாரமான இச்சைகளில் ஈடுபட்டு கர்த்தரை வேதனைப்படுத்தி இருக்கிறீர்கள் அல்லவா? நாகரீகம் என்ற போர்வையில் மனசாட்சியை மழுங்கடித்து பல பாவங்களுக்குள் பிரவேசித்து ஆண்டவரை புறக்கணித்து இருக்கிறீர்கள் அல்லவா? தாவீது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். முதலாவது, உங்கள் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் எழும்பட்டும். உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, உம்மை அதிகமாய் நேசிக்கும்படி, உமக்கு இன்னும் அதிக பிரியமாய் நடந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுங்கள். இரண்டாவது, உங்கள் ஒவ்வொரு செயலையும் தேவ சமூகத்திலே சீர்தூக்கி பாருங்கள். இந்த செயலின் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பாரா? இந்த இடத்திற்கு செல்லுகிறேன், கர்த்தர் என்னோடு கூட வருவாரா? என் சம்பாஷணைகளெல்லாம் அவர் பிரியப்படும் வகையில் உள்ளனவா என்று நிதானித்து பாருங்கள். உங்கள் மனசாட்சியே அதற்கு பதில் சொல்லிவிடும். கர்த்தரை துக்கப்படுத்துகிற எந்த செயலையும் செய்யாதேயுங்கள். மூன்றாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். வாழ்க்கையின் அனுபவங்களும் வேத வசனங்களும் அதை உங்களுக்கு அறிவிக்கும். தேவ ஊழியர்கள் அதை உங்களுக்கு போதிப்பார்கள். இவற்றிலிருந்து கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த உலகின் கொஞ்ச கால வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தால் அவர் உங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். நித்திய காலமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஆடி பாடி துதிக்கும் பாக்கியத்தை உங்களுக்கு தந்தருளுவார். இன்றைக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா?